ஸோ பேக் டு பேக் அனதராக ஒரு சூப்பர் வின்னோட வந்து நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய மேட்சஸ் எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மும்பை கூட நடந்த மேட்ச் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருந்துச்சு. ஸோ ஜெயிக்க முடியுமா முடியாதா தோற்றுருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை மட்டுமே வச்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூவாக வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க ஆப்போசிட்டில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான பிளேயர்ஸுமே இருக்காங்க, பவர்ஃபுல்லான டீம்ஸ் அப்படிங்கும்போது இருக்குது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு செமிஃபைனலுக்குள்ளே என்ட்ரானதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொன்னோம். பட் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து வந்து செமிஃபைனலில் விட்டுட்டு இந்த மேட்சே வந்து நம்ம ஹோல்டப் பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ யார் எப்படி இருந்தாலுமே ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொஞ்சம் பேக்கப் பண்ணுற மாதிரியும் அதை வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரியும் பார்த்துட்டிங்கன்னா நிறையா விஷயங்களுக்கான ஹெல்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அட் த சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து எதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டைமிங் ஆகி போச்சு, ஐம் ரியலி சாரி. பட் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம்.